இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாள் நம்முடைய வாழ்வில் கடவுள் ஆசீர்வதிக்கின்ற இன்னொரு நாள். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த மக்களோடு இரும். முழந்தாள் படியிட்டு இந்த இறை வார்த்தையை கேட்டு இன்று இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றலுக்காக ஜெபிக்கின்ற இந்த மக்களை கண்ணோக்கி பாரும். இந்த இறை வார்த்தையின் மூலம் உம்முடைய அருளும் ஆற்றலும் இந்த மக்களில் தங்கட்டும். இன்றைய நாளை ஆசீர்வதித்து இவர்களுக்கு மிகவும் பலனுள்ள நாளாக தந்து இவர்களையும் இவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆமேன். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 இறை வார்த்தைகள். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சோனுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். நமது வீடுகளின் நடுவில் இறை வார்த்தை என்ற கல் நிறுத்தப்பட வேண்டும். நமது குடும்பத்தின் மையமாக இறை வார்த்தை இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். நமது வாழ்க்கை இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும். இறைவனின் ஆசீர் கிடைக்கக்கூடிய கல்லாகிய இறை வார்த்தை நமது வாழ்வின் மையத்தில் வைத்து நாம் வாழ வேண்டும். குடும்ப வாழ்வின் மையத்தில், உறவுகளின் மையத்தில், வருமானத்தின் மையத்தில் இந்த கல் நிறுவப்பட வேண்டும். ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அந்த இடத்திற்கு எபனேசர் என்று சாமுவேல் பெயரிட்டார். ஆண்டவர் எங்களை வழிநடத்தினார், ஆண்டவர் எங்களை பராமரித்தார், ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார், எங்கள் வாழ்வின் அனைத்துமாக ஆண்டவர் இருந்தார் என்று கூறி கல்லை நிறுத்தி பெயர் சூட்டினார் சாமுவேல். இந்த கல் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற கல், கடவுளின் மேலுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற கல். கடவுள் நிலைத்திருக்கின்றார், அவர் என்றும் எங்களோடு இருக்கின்றார், அவர் எங்களை ஒவ்வொரு நொடியும் பாதுகாக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்திய கல். அடுத்த இறை வார்த்தை, பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கை பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. பெலிஸ்தியரின் கை ஓங்கவில்லை, அவர்கள் சிறுமையுற்று தோற்று போனார்கள். இஸ்ரேல் எல்லைக்குள் அவர்கள் வரவில்லை. சகோதரனே, இறை வார்த்தையை இதயத்தில் பாதுகாத்து வையுங்கள், அதை ஒரு பொக்கிஷமாக வையுங்கள். அப்போது நீங்கள் வெற்றி அடைய ஆரம்பிப்பீர்கள். தீயவன் அடிபணிவான். உங்களுக்கு எதிராக எழுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏனென்றால் இறை வார்த்தை உங்கள் இதயத்தில் இருக்கின்றது, உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கின்றது. இன்று நீங்கள் கேட்கின்ற இறை வார்த்தை ஆசீர்வாதத்தின் கல்லாக இருக்கட்டும். அந்த இறை வார்த்தை நமக்குள் உறுதிப்படுத்தி நம்மை வழிநடத்துகின்ற அந்த நங்கூரமாக இருக்கட்டும். நமக்கு குடும்பத்தில், நமது தலைமுறையில் அதை உறுதிப்படுத்துகிறேன் என்று கூறி நீங்கள் இன்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கை பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. இறை வார்த்தை என்னோடு இருக்கும்போது இறைவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட்டு விடுவதில்லை. அவரிடத்திலே இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் கிடைக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.